சிறு வயதிலே சிறார் வேலைக்கு போறாங்க, சாப்பாடு இல்லாமல் வருமானம் இல்லாமல். அப்படிப்பட்ட குழந்தைகளை மனதில் வைத்து காலை உணவு திட்டம் மிகச்சிறந்த அற்புதமான திட்டம். இன்றைக்கு இந்தியா முழுக்க உலகமே பாராட்டக்கூடிய திட்டத்தை கொஞ்சம் எல்லாத்துக்கும் டீல் பண்ண நினைக்காதீங்க. பேசாம இருங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு கல்வி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ கல்வியில உரிய வழிவகைகள் முன்னுரிமை தமிழ்நாடு அரசு கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தாவேகாவை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் 3428 கோடியை கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கிற ஒன்றிய பாஜக அரசை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? எங்கே போனது உங்களுடைய குரல்? ஏன் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை? அதுபோல இன்னைக்கு 4 தொகுப்பா தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு கார்பரேட்டுக்கு ஆதரவா கிட்டத்தட்ட 29 சட்டங்கள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு வெறும் 4 சட்டங்களாக சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்காங்க. அங்க தொழிலாளர்கள் உரிமை மறுக்கப்படுகிறது, தொழிலாளருடைய இழப்பீட்டு உரிமை மறுக்கப்படுகிறது, அங்க பெண்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்தளவுக்கு இரவு 7 மணிலிருந்து விடியகால 6 மணி வரை கடுமையான வேலைகளிலே பணிகளிலே ஈடுபடுத்தலாம் என்று சொல்கிறது. அங்கே ஊதிய அங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இது குறித்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்டாரா? ஏன் கேள்வி கேட்கவில்லை? ஏன் பாஜகவை பார்த்து நீங்க ஊழலை பற்றி பேசுறீங்களே? உங்க விஜய் வீட்டுக்கு ரைடு வந்த அருண்ராஜ் தானே உங்களுக்கு இப்ப கட்சி பொறுப்பாளர்? அருண்ராஜ் யார்? உங்க வீட்டுக்கு ரைடு வந்தாரா இல்லையா? நீங்க வரி கட்ட மறுத்தீங்கன்னு சொல்லி வழக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா? இன்றைக்கு மதுவை மதுவை நீங்க ஒழிக்கிறீங்க. மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கை. இருங்க நீ இதெல்லாம் பதில் கூட எல்லாருக்குமே இருங்க சார், பதில் சொல்லுங்க. மதுவை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்தவர் ஜெயலலிதா அவர்கள். கிராமங்கள் தோறும், ஊராட்சி தோறும், அங்கே கிராமங்கள் சேர்த்தார்கள். இது அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் போதை பொருள் ஊழல்லாம் நீங்க பேசுறீங்க சார். நீங்க பேசுறது உங்களுக்கு எந்த விதமான தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். நாளைக்கு நீங்க ஆதவ அர்ஜுனா கூட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த கூட்டங்கள் நடக்குதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு நாளைக்கு இந்த லாட்டரியை இன்னைக்கும் தன்னுடைய தொழிலாக ஆதவ அர்ஜுனா குடும்பத்தினர் செய்கிறார்கள். ஆதவ அர்ஜுனாவுக்கு அவருடைய மாமனார் மார்டின் அவர்கள் இன்றைக்கு பக்கத்துணையாக உற்றத்துணையாக இருக்கிறார். அவர்தான், அவர் மூலமாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு பல்வேறு கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், அண்ணன் சொன்னதை போல பாஜகவுக்காகத்தான், பாஜகவுடைய ஒரு செயல் திட்டத்தின் தான் இதை தவிர வேற எந்த குற்றம் ஒரே ஒரு விஷயம். தயவுசெய்து கொஞ்சம் இருங்க. மணல் நான் சொல்லுகிறேன் சார், இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை, அதே போல இஸ்லாமிய வாக்குகளை, அதே போல முதல் சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பேச விடுங்க, உங்களை பேச விட்டல மட்டமா இருக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் பேசிட்டு குறுக்கிடாது சொல்றேன். சும்மா மட்டமான குறுக்கிட்டாதான் சொல்லுவேன். கொஞ்சம்
பாரதி சொல்லுகிறேன் என் கருத்து வரக்கூடாது கருத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க என் கருத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாரதி 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 கொஞ்சம் பொறுமையா இருக்க பாரதி என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க சார் நீங்க நான் மரியாதை பேசுறேன் மிஸ்டர் செல்வ பாரதி கொஞ்சம் அமைதியா இருங்க கடைசியா ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார் இன்றைக்கு பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான் தவேக பாஜகவை வெற்றி பெற செய்வதற்காக பாஜக அஜெண்டாவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தவேகவும் விஜய் ஓகே யாரும் பேசாதீங்க சொல்லுங்க பாரதி நான் முடிக்கிறேன் நீங்க பேசுங்க நான் முடிச்சறேன் இவர்களுக்கு பாஜக இல்ல அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் கேட்டாரு திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏன் பேசலன்னு ஏன் தலைவர் வந்து அமைதி காத்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு பதில வந்து அவர் அண்ணன் சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு வலதுசாரி கிறிஸ்துவ மிஷினரி தான் அவருன்னு சொல்லி இவங்க ரெடியா இருக்காங்க ஒரு பொறி வச்சு விஜய் இதுல வாயை திறப்பாரா இதுல போட்டு அவரை வந்து அவருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த முடியுமா நீங்க சொல்லுங்க ஏன் நீங்க திறக்கல உங்களுக்கு ஓட்டு வந்து நீங்க கொள்கை இல்லைன்னு சொல்லுங்க கொள்கை அற்றவர்கள் நீங்கள் பாஜகவின் எடுபிடி பாஜகவுடைய அடிவருடி பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு கைகூலி கருத்து என்ன உங்க கொள்கை என்ன ஏன் பேசக்கூடாது இது பிரச்சனை இல்லையா இது மக்களை பாதிக்கிற பிரச்சனை இல்லையா சொல்றதுக்கு அறிவுரை சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி கிடையாது அவர் வந்து என்ன பேசணுமோ உங்களுக்கு பாஜக ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மேடையிலும் எங்களுடைய கொள்கை எதிரின்னு முழங்கிட்டு இருக்கோம் நாங்க செல்வ பாரதி மரியாதையோடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் பாஜக கொள்கை என்ன சொல்லுங்க உங்க கொள்கை எதிரி தானே அவங்க கொள்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாஜக கொள்கை என்னன்னு தெரியாதா 20 வருஷமா அரசியல் இருக்க நீங்க மட்டும் அரசியல் உங்களுக்கு தெரியாம சொல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் பொறுமையா அப்ப மூட்டு பாட்டு மூட்டு சொத்து மாதிரி பேசுறீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார் நிகழ்ச்சியை பாஜக கொள்கை என்னன்னு விஜய் சொல்லல பரவாயில்ல எங்க பாரதியா சொல்லுங்க ரொம்ப நன்றி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்